ஹே காய் ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல இது சொல்லி. வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு டிஎம்எல் தான். ஸோ நான் எந்திரிச்சது ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சேன், ஒரு 11 o'clock. அதனால் வந்துட்டு கொஞ்சமாக சியா சீட்ஸ், ஏன்னா ரொம்ப எனக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகிடுச்சு பாடி. அதனால் சியா சீட்ஸ், அப்புறமா கொஞ்சமாக வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன், ஆப்பிள், கூஸ்பெரி, அப்புறமா கொஞ்சோண்டு டேட்ஸ் இதான் சாப்பிட்டேன். இந்த கொரியன் பிளாகர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் காட்டுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஹேர் வாஷ் தான். அதனால நான் யூஸ் பண்ணது வந்து சன்சில்கோட ஆயில் பிளெண்ட். சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஆர்கன் ஆயிலெலாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பாடி வாஷ், ஒரு லாவெண்டர் ஃப்ளேவர் பாடி வாஷ். அப்புறமா வந்து இதுக்கு வந்து கண்டிஷ்னருக்கு வந்து அப்போலோ எசென்ஷியலோட ஒரு கண்டிஷ்னர். இதுவுமே கொஞ்சம் ஓகேவாக இருக்கும், லைக் ஒரு நல்ல ஷைன் கொடுக்கும். என்னோடய குட்டி முடிக்கு இதுவே அதிகம் என்ன கேட்டால். ஸோ அவ்வளோதான், குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னு தெரியுது, நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. அப்புறமா வந்து ஆரிராங்கோடைய ஆல்பம், இதுக்காக தான் ஆக்சுவலி வீடியோ எடுத்தேன். என்னென்ன பிடிக்கும் நான் ஷேர் பண்ணணும், எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதே மாதிரி இருக்குது, அவ்வளோதான். பாடி டு பாடி தான் என்னோடய ரொம்ப ஃபேவரெட். அப்புறமா நார்மல், லைக் அனிமல்ஸ், இது மூணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் லிட்ரலி நான் திருப்பி 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 கேட்டுட்ருப்பேன். மித்தபடி மீதி எல்லா சாங்ஸும் 2.0 அதெல்லாம் ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் வந்து எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிடிச்சது நான் லைக் அனிமல்ஸ் தான். அப்படியே வந்து சாப்பிட வந்தாச்சு. மத்தியானத்துக்கு வந்துட்டு ஒரு நல்ல மீல் கம்ஃபர்டபுளாக, அப்புறமா கொஞ்சமாக மோர். நான் சொன்னேன்ல ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் நான் அப்படியே சாப்பிட மாட்டேன், ஏதாவது தொக்கு ஏதாவது என்ன இருந்தாலும் போட்டு சாப்பிடுவேன். அந்த வீட்டில் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தா ஃப்ரெண்ட்ஸு, அதை வச்சு சாப்பிட்டோம். அப்புறமா நிறைய ஒர்க் இருந்தது, சுத்தமாக நோட் ஃபார்மே வாங்கலை, அதனால் உட்காந்து கிளாஸ் ஒர்க்லாம் இன்கம்ப்ளீட் முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பார்சல் வந்துச்சு, நானும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதனால தான் வந்து. ஸோ வெலாவிட்டாலேருந்து ஒரு பர்ஃப்யூம், என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டே வருது, ஸோ அதனால் வாங்கினேன். சிஓ மென், அப்புறமா வந்து ஒயிட் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு 2. நான் கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன்னு தெரியல. ஆக்சுவலி எனக்கு ரீசெண்டாக இந்த பர்ஃப்யூம் மேலே ஒரு இது வந்திருக்கு, என்ன சொல்கிறது, ஒரு கிரேஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஒரு எனக்கு அது சம்மந்தம் பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து சரி வாங்கி கொடுப்போம், இதே வாங்கி கொடுப்போம் நம்ம பர்த்டேஸ்க்கெல்லாம் இனிமேல் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல ஒரு பிராண்டடான பர்ஃப்யூம். அப்புறமா ஈவினிங் ஆயிடுச்சு அதுக்குள்ளே, ஸோ ஒரு கேக்கு வாங்கி போட்டாச்சு வாய்க்குள்ளே. அப்புறமா ஒரு சமோசா, இது வந்து கடையில் தான் வாங்கினது, தியேட்டரில் 2. பட் நான் இப்போது ஜங்க் ஃபுட் கம்மி பண்ணிட்டதுனால 1 தான் சாப்பிட்டேன். இதில் இருக்கிற ஸ்டஃபிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அப்புறமா எஸ்டிஎஸ் எக்ஸாம் நாளைக்கு. இல்லை ஃபுல்லாக சம்ஸ் தான் இருக்கும், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ்னு நினைக்கிறேன் எக்ஸாமோட பேர். ஷார்ட் ஃபார்மில் சொல்லி 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 பழகி ஃபுல் ஃபார்மே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம், ஏன்னா நான் வந்து எப்படி 5 லெசன் உட்காந்து 2 நாளில் முடித்தேன். ஏன்னா நோடியோ வந்து சைன் வாங்கணும், நான் வந்து சைன் வாங்கலை. ஏன்னா நான் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்டு இருந்ததுனால கிளாஸ்க்கே போகல, அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருந்தேன். லைக் அங்கே அங்கேன்னு சொல்லி என்னையும் எக்ஸ்ட்ராவாக நிறைய நான் எல்லாத்துலேயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். அதனாலே நான் கிளாஸ் பெருசாக போக மாட்டேன், அதனால் நோட்ஸ் எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக தான் வச்சுருப்பேன். எப்போவுமே நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி தான் எல்லா நோட்ஸும் முடிப்பேன், அந்த மாதிரி இருக்கும். அப்புறமா ரொம்ப நாள் ஆச்சு துணி துவைச்சி, ஏன்னா மாடல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுனால நான் வந்து துணி பக்கமே போகல. பார்த்தா ஒரு மூட்டை சேர்ந்துருச்சு. அதனால சரி எல்லாத்தையும் துவைச்சிட்டு அப்படியே போடலான்னு பார்த்தா நிறைய இருந்தது, போட்டால் ஃபுல்லாக அழுக்காயிடும் வார்ட்ரோப், அப்படியே தூக்கி போட்டான்னு சொல்லி உட்காந்து மடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் லீவு, இல்லைனா மடிச்சிருக்க மாட்டேன், அப்படியே தூக்கி தான் உள்ள போட்டிருப்பேன், அப்புறம் மடிச்சிக்கலான்னு. அன்றைக்கி லீவாக இருந்ததுனால சரி உட்காந்து பொறுமையாக மடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது தான் கொஞ்சம் இந்த எப்படி சொல்கிற பொறுப்பே வரும், அதனாலே நான் இனிமேல் டெய்லி வீடியோ எடுக்கலான் இருக்கேன். சொல்கிறது தான் செய்கிறதில்ல. அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு, வேலைக்கு சாப்பிட்றது மட்டும் கரெக்டாக இருக்கேன். ஒரு சப்பாத்தி, அப்புறமா கிரேவி, அது கூட கொஞ்சம் சாப்பாடுக்கு தான் ரசம் போட்டு சாப்பிடுவேன். எனக்கு ரசம் இல்லைன்னா ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டடாக இருக்கும். நைட்டு வந்துட்டு நான் ஒரு சீரீஸ் பார்த்தேன், சிரையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறான்னு தெரியல, பட் செம்மையாக இருந்துச்சு. லைக் லிட்ரலி நான் பார்த்து முடிக்கும்போது நான் கண் கலங்கி தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு மாதிரி பயம், ட்ராமா எல்லாமே இருந்துச்சு எனக்குள்ளேயே. ஐயையோ கல்யாணம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. அதனால் நல்லா இருந்தது. அப்புறமா வந்து முடிச்சுட்டு அப்படியே கீழே போனேன். 11 12 மணி ஆயிடுச்சு. சரி கீழே போயிட்டு சுடு தண்ணி குளிச்சுட்டு தூங்குற பழக்கம் இருக்குது, அதனால் போய் சுடு தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன். குடிச்சிட்டு படுத்துட்டேன். பாய்.